வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது குவால்ப் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட கதை. அந்த லவ்வர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கேல்போ அண்ட் நேகா அப்படின்ற 2 நபர்கள் தான். இதுல கேல்போவை பொறுத்த வரைக்கும் தன்னோட அப்பாவோட ஒரு பீச் சைட்ல ஜாலியான லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஊருக்கு புதுசா வரக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு தான் வந்து நம்ம ஹீரோயினான நேகா. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர டார்ச்சரான பேர் வழி அப்படின்னே சொல்லலாம். அவங்க அம்மாவை போட்டு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கேல்போக்கும் நேகாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குது. அந்த காதல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்றது நம்ம தமிழ் சினிமாலேயே ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2 படங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒன்னு வந்து விஜய் நடிப்புல வந்த லவ் டுடே படம். அந்த படத்தோட அந்த ஃபேமிலி செட்டப் அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த கதையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பழைய படம் ஆக்சுவலா கிளிஞ்சல்கள், அந்த படத்தோட கதைக்களமும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 படங்களோட கலவையா தான் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது இந்த படத்துல பெருசா இல்லை. பட் இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ஓரளவுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி விஷுவலா அந்த ஸ்டார்டிங்ல வரக்கூடிய லவ் போர்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நடுவுலையும் கொஞ்சம் டென்ஷன் அப்படின்றதுமே நீட்டா பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோக்கும் அவங்க அப்பா சித்திக்குக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சீன்ஸ் அதுவுமே வந்து ரொம்ப நீட்டா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு மாதிரி நீட்டான நோட்ல முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. சூஃபி ட்ரெடிஷன் படி இருக்கக்கூடிய அந்த 7 ஸ்டேஜஸ் தான் அது. ஒன்னொன்னையும் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் 2 ஹவர்ஸ்க்கு மேல போகக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பார்க்கறது, இந்த படம் கொடுக்க வந்த அந்த இம்பாக்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும், அதுக்கே அந்த இம்பாக்ட் ரொம்ப ப்ராப்பரா கன்வே ஆகல. அதுக்கு காரணம் இன்னுமே நிறைய இன்டெப்தான போர்ஷன்ஸ் அப்படின்றது அந்த லவ்ல காட்டிட்டு ஆல்சோ ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய படங்களோட கலவை அப்படின்றதுனால ஒரு மாதிரி இப்படிதான் நடக்க போகுது அப்படின்றதும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு. இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸோட வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ப்ரெசென்ட் பண்ணி தான் இந்த படம் சூப்பர் படமாவே இருந்திருக்கும். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.85 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.